லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் கொடுக்க மாட்டோம். என்னுடைய பதவி நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் நகர்மன்ற தலைவரானா என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அடிப்படை வசதிகளை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மக்கள் எல்லாம் பார்த்து ஓட்டு கேட்டேன். இப்போதான் நான் முத கவுன்சிலர்னு போய் நின்று நாங்களாக தான் ஓட்டு கேட்க போவோம். நிறையா பேரெல்லாம் இழுத்துட்டுலாம் போக மாட்டோம். காலையில் 6 மணிக்கு நானே என் வீட்டுக்காரர் ஒரு 2 வீலர் எடுப்போம். இப்போ நீங்கள் இப்படி முன்னாடி நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஓட்டு, அண்ணே நான் நிற்கிறேனே, என்னை பார்த்துக்கோங்கண்ணே, இந்த மாதிரி செய்வேனே, நான் இந்த இதெல்லாம் பண்ணுவேனே. அது மாதிரி அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு ஆள் டீ குடித்தாலும் யாருன்னெலாம் தெரியாது நமக்கு, ஆனாலும் போய் சிரித்து பேசி நாங்கள் கேட்டு வருவோம். எங்களுடைய இந்த எளிமையான அணுகுமுறை மக்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதையா நம்ம அரசியலுக்குள்ளேன்னு வந்த உடனே என்ன சொல்லிடுறாங்க, நம்ம கேரக்டர் தான் குறி வைக்கிறாங்க. நம்ம சாதாரண யாரு கூடயாவது பேசினோம்னாலுமே அவங்க கூட அப்படி தான் பழகுவா, இப்படி தான் இப்போ பெண்ணுன்னு போகிறப்ப ஈஸியாக மக்களை அணுகிடலாம்ப்பா. ஆண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக உள்ள வீட்டுக்குள்ளே அடுப்படி வரைக்கும் நம்ம போல உரிமை நமக்கு இருக்கும். ஒரு பெண்ணுங்கிறது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்ன கேட்டால் எந்த வீடாக இருந்தாலுமே நம்மளை அவங்க நம்ம போனோடனே யாருமே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம பண்பாடே அது கிடையாது. அப்படிங்கிறப்ப அரசியல் ஈஸி தான். அரசியல் நண்பர்களும் என்னை அவங்க வீட்டு தங்கச்சியாவோ தங்கையாவோ அக்கா அந்த வார்த்தைக்கு வேறு வார்த்தை வராது. அப்படிங்கிறப்ப எனக்கு அரசியல் ஈஸியாக தான் இருந்தது. நம்ம பிரச்சனைன்னு நம்ம போனாலுமே நம்ம பிரச்சனையை காது கொடுத்து கேட்டாங்க ஃபஸ்ட்டு எல்லாரும். அது சாக்கடைன்னு நினச்சா சாக்கடை, நல்லதை நீ நினச்சா நல்லதை நீ. நம்ம வீட்டில் இருந்து தான் அந்த சாக்கடையே போகுது. அரசியல் சாக்கடைங்கிறோம், அந்த சாக்கடையை நம்ம வீட்டில் இருந்து தானே வெளியே விடுறோம். அது என்ன தனியாக உற்பத்தி ஆகி வருது? நம்ம நல்ல தண்ணியாக விட்டோம்னா நல்ல தண்ணியாக வரப்போகுது, சாக்கடையாக விட்டால் சாக்கடையாக வரப்போகுது. இல்லைப்பா, நம்ம வெற்றி பெற்று கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்னா நம்ம பின்னாடி வந்துடுறாங்கய்யா. கொஞ்சம் ஒரு இடத்துல சரிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், ஏதாவது ஒரு சொன்னடி கேட்டியா நீ அப்படின்னு வந்துடுறாங்க. ஆமா, வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களுடைய அரசியல் பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? நான் சாதாரண குடும்ப தலைவி தான். எனக்கு 2 பிள்ளைங்க. ஒரு படிப்படியாக முன்னேறின குடும்பம் தான் எங்கள் குடும்பம். சாதாரணமாக தான் வந்தோம். அப்புறம் என் வீட்டுக்காருக்கு அரசியலில் ரொம்ப ஈடுபாடு. அரசியல்லைங்கிறத விட எல்லாருக்கும் எதுனாலும் கேட்டதை செய்யணுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஈடுபாடு. அப்போ அவர் 2-3 வட்டம்லாம் கவுன்சிலருக்கு நின்னார். ஆக்சுவலாக 96 அப்போ எலெக்ஷனில் நின்று அவர் ஜெயிக்கிறார் கவுன்சிலர்ன்ட்டு. எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க ஃபஸ்ட் போகிறேன். அப்போ எனக்கு ஆனவனாவே தெரியாது. அவர் கூப்பிடுவார், அவர் கூட போவேன். இவரே பேசிக்கிடுவார் முக்கால்வாசி. நான் சும்மா பொம்மை மாதிரி போனேன், பொம்மை மாதிரி வந்தேன். ஓட்டு இது நம்ம பார்ப்போம்ல, ஓட்டு லிஸ்ட்டிலலாம் இவங்க பேரா அவங்க பேரான்னு பார்ப்போம் பார்த்தீங்களா. அப்போ எங்கள் வார்டுக்குள்ளே சுற்றி நாங்கள் வந்தோம். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு மக்களோட பழகிற ஒரு வாய்ப்பு வந்தது. வாய்ப்பு வரவும் அதை சரி போனோன்னே எனக்கு ஒரு ஜாலி. அதில் நம்ம வீட்டில் சமையல்லாம் பண்ணாமல் இது சுற்றுறது நல்லா தான் இருக்கிற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு ரைடு போனோம். அப்போ போய் அதில் ஆரம்பித்தது தான் என்னுடைய அரசியல் பயணம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நானும் ஏடிஎம்கேல சேர்ந்தேன். அடுத்து ஏடிஎம்கேல சேரவும் ஒரு வட்டம் கவுன்சிலர் சீட்டு எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு முஸ்லீம் ஏரியா. அப்போ நான் இருந்த ஏரியா ஒரு காஸ்ட்டு. நான் போய் பழகிற ஏரியா இன்னொரு ஏரியா. அந்த ஏரியாவில் போய் பழக போகிறேன் நான். அப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன் நான். அங்கேயுமே போன உடனே எனக்கு எப்பயுமே எல்லாரையும் பார்த்தோன்னே ஒரு பயம் வரும்ல நமக்கா, எப்படிடா நம்ம போய் அவங்களெல்லாம் மீட் பண்ண போகிறோம், என்ன பேச போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. ஆனால் நான் பழகின விதத்துலேயும் அவங்க என் மேலே வச்சுருக்கிற அன்புலையும் நல்லா எல்லாருமே பேசினாங்க. அப்போ நமக்கு வீட்டையும் தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வந்த தருணம் அது. ஃபஸ்ட்டு என் வீட்டுக்காருக்கு பார்த்தப்ப எனக்கு வேறு மாதிரி இருந்தது, எனக்குன்னு போகிறப்ப அது வேறு மாதிரி அனுபவமாக இருந்தது. ஆனால் ஃபுல் என் வீட்டுக்கார் தான் ஃபுல் சப்போர்ட்டிங். 5:30 மணிக்கு எந்திரிச்சு வாம்பார், ராத்திரி 9 மணிக்கு அங்கே ஒருத்தவங்களை மீட் பண்ணணும் வாம்பாங்க. அப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே வந்தோம். சரி நமக்கும் அரசியலில் ஒரு இடம் வருது, நம்ம அதை பயன்படுத்தினா மக்களுக்கு ஏதாவது செய்யலாங்கிற எண்ணம் அப்போ வந்துச்சு எனக்கு. அப்படி வரவும் அடுத்து என்ன பண்ணோம், இப்படியே தான் போய்கிட்டு இருந்தது. யார் கூப்பிட்டாலும் போக வர எதுவும் செய்ய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது. ஏன் வீட்டுக்காரெலாம் என்ன பண்ணுவார், 100 ரூபா கையில் இருந்தாலும் எவனாலும் சாப்பிட இல்லைன்னா கையில் தூக்கி கொடுத்துருவார். அந்த நமக்கு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் 2வது தாட்டு. அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இது மாதிரி இருக்கிறப்ப இன்னும் வேறு ஏதாவது லெவல் கிடைச்சா செய்யலாம் அப்படின்னு சாதாரணமாக இருக்கிறப்ப தான் எங்களுடைய அம்மா அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது எங்களுக்கு, இது மாதிரி நீங்கள் சேர்மனுக்கு நிற்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே எனக்கு ரோல் மாடல்னாலே அம்மா ஜெயலலிதா அம்மா தான். ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு லேடியை நம்மெல்லாம் சும்மா பேசலாம் வெளியே வேணாம், அந்த அம்மா அப்படி இந்த அம்மா இப்படின்னு. அவங்கள மாதிரி ஒரு லேடியை நம்ம யாருமே பார்க்கவே முடியாது. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க எது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்தை அப்படியே படிப்படியே டக்குன்னு கொண்டு போகிறதுல அவங்களுக்கு நிகர் அவங்க தான் எனக்கு ஒரு ரோல் மாடல். அப்போ அவங்க அவங்க மூலியம் அவங்க தான் எனக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க.
நகர்மன்ற தலைவராக வாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சீட் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே ஒரு பயம். ஏன்னா எங்கள்கிட்ட வந்து ரூபாலாம் ரொம்ப எல்லாம் கிடையாது. அப்போ நம்ம எல்லாமே அரசியல்னா ரூபாங்கிறாங்க, அரசியல்னா சாக்கடைங்கிறாங்க. நம்ம இதில் இவ்வளோ பெரிய போஸ்டிங் வருது, இதில் இறங்குனா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தார்மீக பயம் வரும்ல. என்னதான் வீட்டுக்காரர் என்னதான் பையங்க சப்போர்ட் பண்ணாலும் ஒரு பொம்பளையாக நம்ம பொதுவாகவே ஒரு லேடியை பிடிக்கலைன்னா எங்கே அடிக்கணும்னு அடிப்பாங்க. பணத்தை வச்சு அடிக்கிறாங்களோ இல்லையா, நம்ம கேரக்டர் வைஸ் எப்படி பேசுனா இவளை சாய்க்கலாங்கிறதுல ரொம்ப வருவாங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி பண்ணலாங்கவும் நானும் என் வீட்டுக்காரன் தான் முதல் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு என் வீட்டுக்கார் சொன்னார். சரி, கொண்டவன் துணை இருந்தால் கோழி படிக்கலாம்ல, அந்த ஒரு ஆசையில் இறங்கினேன், மக்களை நம்பி இறங்கினேன். அப்போ எங்கள் அமைச்சர் எல்லாருமே இது பண்ணி என்ன பண்ணாங்க, நீ தாம்மா நிற்கிற, வாங்கம்மா பார்ப்போம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. சரி, நீ இறங்கி போகிறப்ப என் வீட்டுக்காருக்கு ஒரு ஆசை, எல்லாருமே எப்படியோ இருக்காங்க, அப்போ நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது, இந்த ஒரு கான்செப்டை எடுத்து நம்ம செய்வோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம், மக்கள்கிட்ட மூவ் பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் சொன்ன ஒரே வசனம் இதுதான். லஞ்சம் வாங்க மாட்டோம், லஞ்சம் கொடுக்க மாட்டோம். என்னுடைய பதவி, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் நகர்மன்ற தலைவரானா என்னால் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அடிப்படை வசதிகளை செஞ்சு தருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டு மக்களெல்லாம் பார்த்து ஓட்டு கேட்டு மக்கள் எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, எங்கள் கட்சி மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா அம்மா தான் அப்போ, அம்மா இருக்கிறப்ப அம்மா மூலியமாக ஒரு லேடி வந்தாங்கன்னா நல்லா சாதிக்கலாங்கிற ஒரு எண்ணம். அது மாதிரி கேட்டு இந்த ராஜேந்திர பாலாஜனனும் என்ன பண்ணார், நீ இறங்குமா, நாங்கள்லாம் இருக்கோம்ல, ஒன்றுன்னா அப்படியே விட்டுற போகிறோம், ஏன் வீட்டு பிள்ளைமான்ட்டார் அவர். அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார், வேறு எதுவுமே சொல்லலை. ஏன் வீட்டு பிள்ளைமா நீ, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, நாங்கள் எல்லோரும் கூட வரோம், நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம், செய்யுமா. நாங்கள் அப்படி வந்தது அரசியல் நுழைவு. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வருவீங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தது உண்டா? இல்லை, சத்தியமாக கிடையாது. எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சிறு வயதிலே தவறிட்டாங்க. எங்கள் அப்பா அவங்க தவறினோடனே நான் என்னோடய அம்மாவோட கூட பிறந்தவங்க அவங்களோட இது தான் இருந்தேன். எனக்கு டேர்னிங் பாயிண்ட்டே என் கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேறு உலகமே எனக்கு தெரிய வந்தது. அது வரைக்கும் வேறு. ஸ்கூல் லைஃப்பில் நான் ரொம்ப வாயாடி பேச்சு போட்டி இதிலெல்லாம் போகிறது என்னுடைய ஹெச்எம் சீதாராம் சார்ட்டு. அவர் வந்து நீ எதில் போனாலும் முன்னேறலாங்கிறது வழிகாட்டினவர் அவர் ஒருத்தர். தமிழ் ஐயா பேச சொல்லி கொடுத்தது அந்த மாதிரி. ஆனால் நான் சாதாரண ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப அவர் இதெல்லாம் ஹை லெவல்லாம் சொல்ல முடியாது, தக்கி முக்கி பாஸ் ஆகிருவேன், அவ்வளோதான். சேட்டை ரொம்ப. உங்கள் கல்யாண நிகழ்வு எந்த மாதிரி சூழ்நிலை நடந்தது? கல்யாண நிகழ்வுனா அதான் சொல்லலை, நான் ரொம்ப சாதாரண குடும்பத்துக்காரி தான், ரொம்ப ஹை லெவல் கிடையாது. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேரளாவில் இருந்தவர். கேரளாவில் இங்கேருந்து பிழைப்புக்குன்னு கேரளா போனவங்க. அப்போ அவங்க இங்கே வந்து ஒரு கடை வச்சுருந்தார். எங்கள் அம்மா கூட பிறந்த சித்தி தான் எங்களுக்கு கல்யாணத்துக்கு எல்லாமே பார்த்தாங்க. இவரை பார்த்த உடனே இவர் ஓகே, இந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டார். பொருட்காட்சி, எங்கள் ஊரில் பொருட்காட்சி நடக்கும். அந்த பொருட்காட்சியில் ஒருத்த தான் பொண்ணெல்லாம் காட்டுவோம். வீட்டுக்குள்ளேலாம் இப்போ மாதிரிலாம் வர்றது சாட் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. பொண்ணு யார் மாப்பிள்ளை யாருன்னே தெரியாது. பொருட்காட்சியில் வச்சு தான் பொண்ணை காட்டுவாங்க. இவர் வந்திருந்தார், இவர் 10 பேரோடு வந்திருந்தார். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃபேமிலியிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. என் வீட்டுக்காரு ஓகேன்ட்டார், பொண்ணு ஓகே அப்படின்ட்டார். அப்புறம் வரதட்சணைலாம் எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அப்போ இவர்கிட்டையுமே நிறையா பேர் கமெண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்களுக்கு அம்மா இல்லை அந்த பொண்ணுக்கு, அப்போ யாருமே பார்க்க மாட்டாங்க, அப்படி வரும்ல, பொண்ணு எடுக்கிற இடத்துல நிறைய யோசிப்பாங்கல்ல. அப்போ யோசிக்கிறேன், என் வீட்டுக்கார என் மண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேனார். அந்த ஒரு வார்த்தை வந்து இன்றைக்கி எனக்கு கல்யாணம் முடிச்சு 44 வருஷம் ஆச்சு, இன்றைக்கு வரைக்கும் என் வீட்டுக்கார் காப்பாற்றுறார். உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? பசங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு வந்து திருவாரூரில் கல்யாணம் முடிச்சிருக்கேன், அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. பையன் வந்து சென்னையில் இருக்காப்புல. எனக்கு கிடைச்ச மருமகளும் இன்னொரு பொண்ணும் பையனும். அதான் சொல்லிட்டேன்லப்பா, எனக்கு அமைதியான வாழ்க்கை, வெல் செட்டில்டு. இன்றைக்கி எங்களுக்கு 1000 ரூபா இருந்தாலும் சமாளிச்சிடுவோம், 1 ரூபா இருந்தாலும் சமாளிச்சுக்கிறக்கூடிய கணவர். அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா, அன்பான குழந்தைகள். அதனால தான் நான் வந்து வெளியே வந்து நான் இப்படி தான் இருப்பேங்கிறது வந்து இருக்க முடியுது. இதே இதை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் பின்னாடியோ என் பையன் ஜன்னல் வழியாவோ என் பொண்ணு ஒரு பக்கம் லஞ்சம் வாங்கியிருந்தானா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இதில் என் மருமகளோ எல்லாருமே ஏம்மா நமக்கு வேண்டாம்மா, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், நீங்களாக இருங்கம்மா நாங்கள். அதனால தான் என்னால் சாதிக்க முடியுது. இன்றைய இளைய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கம்மா? எல்லாருமே தன்னலங்கறதாமல் அக்கம் பக்கத்து வீடோட பழகுங்கன்னு சொல்கிறேன். வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னே போகாமல் மக்களாக நேசிங்கிங்க. நீங்கள் அந்த அரசியல் களத்தில் முதல் நுழையிறப்ப அந்த யோசனை, அந்த ஐடியா வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்துச்சு? அதான் நான் என் வீட்டுக்கார் ஒரு கவுன்சிலராக இருக்கப்போ நான் அந்த மக்களை பார்த்தேங்கிறேன்ல. ஒரு வார்டுக்குள்ளே சுற்றி வர்றப்ப நம்மளுக்கு நிறைய பேரை பழகிற ஒரு அனுபவம் கிடைக்கிது. நம்ம வீட்டுக்குள்ளேயே சுற்றி வராமல் வெளியே போகிறோங்கிறப்ப நிறைய மக்களோட மின்களாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஃபஸ்ட்டு நானும் இந்த அரசியல் களத்துக்குள்ளே வர்றேன் அப்படின்னு உங்கள் கணவர்கிட்ட சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அவர் தான் என்னை ஊக்குவித்ததே. அடுத்து நான் என் பிள்ளைகள்கிட்ட கன்சல்ட் பண்ணேன்.
பரவாயில்ல இறங்குங்கம்மா, அதனால ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அரசியல் களத்துக்குள்ள ஒரு பெண் வந்து உள்ள களத்துல வரும்போது அவங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும், நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக நினச்சிக்கிட்டாங்க. எங்கள் நட்பு வட்டாரங்கள், அரசியலில் இருக்கிறவங்க எல்லோரும் நம்ம ஈக்குவலாக அவங்களும் என்னை வந்து அவங்க வீட்டு பிள்ளையாக நினச்சி, சகோதரி வர்றா, தங்கச்சி வர்றா, உதயகுமார்லாம் இன்றைக்கி பார்த்தாலும் வாங்க சகோதரி அப்படி தான் கூப்பிடுவார். அந்த மாதிரி அவங்க வீட்டு பிள்ளைய என்ன நினச்சதுனால எனக்கு வந்து ரொம்ப இடர்பாடுகள்ங்கிறது வர்றது வேறு விதம். பட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி பெண் இறங்குனா அந்த மாதிரிங்கிறது கிடையாது. பொதுவாக பெண்கள் அரசியல் களத்துக்குள்ளே வர்றதுக்கு தயங்குறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதான்யா, நம்ம அரசியலுக்குள்ளேன்னு வந்த உடனே என்ன சொல்லிடுறாங்க, நம்ம கேரக்டர் தான் குறி வைக்கிறாங்க. நம்ம சாதாரண யாரு கூடயாவது பேசினோம்னாலுமே அவங்க கூட அப்படி தான் பழகுவா, இப்படி தான் நம்ம சாதாரண யோசனை சொன்னால் கூட ஏற்றுக்கிறதுக்கு நிறையா பேருக்கு தயக்கம் இருக்கும். நீ சொல்லி நான் கேட்கவான்னு. அது நம்ம பழகிற விதம், அவங்க நம்மள்கிட்ட பழகிற விதம் தான். அதுதான் இன்றைக்குமே நிறைய பெண்களுக்கு வந்து இருக்கிற ஒன்று. அது மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பெண்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்தால் அவங்க ஹஸ்பண்டோ அண்ணனோ தம்பியோ அவங்க வந்து டாமினேஷன்ஸ் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்காரோ என் பிள்ளைகளோ அதில் வந்து எனக்கு இடையூறு பண்ணலை. இப்போ நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே உள்ள வந்த உடனே உங்கள் வீட்டில் இருக்க உங்களுடைய பேரண்ட்ஸு, உங்களுடைய உறவினர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம், இன்னொரு பக்கம் எப்படி பாப்பா இதிலேருந்து வெளியே வருவேங்கிறது தான். ஏன்னா அதான் நம்மளுடைய கண்ணோட்டமே அப்படி தானே இருக்குது. ஒரு லேடி உள்ளே வர்றா, அவளை எப்படி இருப்பாளோ, என்ன பண்ணுவாளோ, எப்படி செயல்படுத்த முடியுமோ அப்படிங்கிற எண்ணம் தானே எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளோதான் பெரிய ஹை லெவலில் இருந்தாலும் அந்த எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்க தான் செய்யுது. அதனால தான் ஒரு தயக்கம். இன்னும் வந்து இந்த சமுதாயத்தில் பெண்கள் வந்து அரசியல் களத்தில் வந்து மக்களுக்காக சேவை செய்கிறத எந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க? இப்போ எல்லாம் வரவேற்பு ரொம்ப இருக்குது. ஆண் பெண் தயக்கம்லாம் இப்போ எல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பெண்கள் ஏன் நிர்மலா சீதாராமன் சாதிக்கலையா, ஜெயலலிதா அம்மா சாதிக்கலையா, இந்திரா காந்தி அம்மா சாதிக்கலையா, நிறைய பேரை சொல்லலாம். சாரி, நான் 2-3 பேரை தான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நிறைய பேர் இப்போ எல்லாம் இருக்காங்க. எவ்வளவுதான் இடர்பாடுகள் இருந்தாலுமே நமக்குன்னு சப்போர்ட்டிங் ஆள் இருக்குங்கிறப்ப நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். நம்ம மன உறுதி கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம இப்படி தான் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அதுலேருந்து மாறாமல் இருந்தால் எந்த எல்லைக்கும் போகலாம். இப்போ நீங்கள் களத்தில் போய் மக்களை போய் சந்திக்க போகிறப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க? இப்போ பெண்ணுன்னு போகிறப்ப ஈஸியாக மக்களை அணுகிடலாம்ப்பா. ஆண்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக உள்ள வீட்டுக்குள்ளே அடுப்படி வரைக்கும் நம்ம போல உரிமை நமக்கு இருக்கும். ஒரு பெண்ணுங்கிறது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்ன கேட்டால் எந்த வீடாக இருந்தாலுமே நம்மளை வந்து நம்ம போனோடனே யாருமே வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம பண்பாடே அது கிடையாது. அப்படிங்கிறப்ப அரசியல் ஈஸி தான். இப்போ நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலியும் சமாளிக்கணும், வெளியில் மக்களையும் போய் ஃபேஸ் பண்ணணும். இதை நீங்கள் எப்படி அதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணீங்க? அதான் அதுக்கெல்லாம் என் குடும்பம் தான் எனக்கு முழு ஒத்துழைப்புப்பா. என் பையன் எனக்கு நிறைவான வாழ்க்கை. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே லைஃப்பில் நல்ல செட்டில்மெண்ட்டு, அன்பான கணவர். இதை விட என்ன வேணும் நமக்கு அரசியலில் சாதிக்கிறதுக்கு? கிடைத்த நண்பர்கள், அரசியல் நண்பர்களும் என்னை வந்து அவங்க வீட்டு தங்கச்சியாவோ தங்கையாவோ அக்கா, அந்த வார்த்தைக்கு வேறு வார்த்தை வராது. அப்படிங்கிறப்ப எனக்கு அரசியல் ஈஸியாக தான் இருந்தது. நம்ம பிரச்சனைன்னு வந்து நம்ம போனாலுமே நம்ம பிரச்சனையை காது கொடுத்து கேட்டாங்க ஃபஸ்ட்டு எல்லாரும். இவ இப்படி தான் நம்மளை ஒதுக்கி வைக்காமல் நம்மளுடைய பிரச்சனைக்கு அவங்க எல்லாருமே தோள் கொடுத்தாங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு எல்லாமே ஹெல்ப்பாக இருந்தது. அதில் வந்து குறிப்பிட்டு ரொம்ப சொல்லணும்னா என்னோடய ஹஸ்பண்ட் என்னமோ கோழி அடகாத்தா காக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி காத்து கொண்டு வந்துட்டார். இப்போ பொதுவாக பெண்கள் அரசியலில் இருக்கிறப்ப அவங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறத விட நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் சொற்களும் செயல்களும் தடைகள் வந்து அதிகமாக வரும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணி மறக்க முடியாத ஏதாவது அனுபவம் இருக்குங்களா? அது நிறையா இருக்குது. அது வந்து நம்ம ஒரு மீட்டிங் நடத்துவோம், எங்களுக்கு மந்த்லி ஒரு கவுன்சிலர் மீட்டிங் வரும். அப்போ நம்ம வந்து யாருமே குறையான்னு சொல்லலை, கவுன்சிலர்ஸ் எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து பேசுனா அவங்க குறைகள் வேகமாக தீர்க்கப்படும் நினைப்பாங்க. கீழே வரைக்கும் நல்லா பேசுவாங்க, அக்காம்பாங்க, அண்ணாம்பாங்க, தம்பிம்பாங்க, மச்சாம்பாங்க, மாமாம்பாங்க. மேலே வரும் அவங்க குறைகள் சொல்கிற விதம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அன்பாக பேசுனவங்கள்ட்டே இந்த மாதிரியும் பேசுவாங்களாங்கிற அளவுக்கு விதங்கள் வரும். நம்ம வந்து அந்நேரம் அவங்களுக்கு தக்கன பேசி வேலையை முடிக்க வேண்டியதுதான். நம்ம கூடயே இருந்துட்டு நம்மக்கிட்ட அன்பாக பழகிட்டு நமக்கு பின்னாடி நிறையா நமக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்க நம்மளவே குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து அவங்களால மீள முடியாமல் தான் நிறைய பேர் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு தயங்குறான்ற ஒரு கருத்து பரவலாக இருக்குது.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அரசியலில் மட்டுமா இருக்குது, குடும்பத்தில் இல்லை? குடும்பத்தில் ஃபேஸ் பண்ணி குடும்பத்தை விட்டு ஓடியா போகிறோம்? இல்லை குடும்பத்தில் மதினி இருக்காங்க, நாத்தனா இருக்காங்க, மச்சா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, மாமன் மாமியார் எல்லாம் இருக்காங்கல்ல. நம்ம பிள்ளைகள் வழியாகவே எவ்வளோ பிரச்சனை வருது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே வரோம். ஒரு பெண்ணானவ எதையுமே சாதிக்க முடியும். ஆண்களாவது ஒரு நேரம் துவண்டு ஐயோ அவன் இப்படி பேசிட்டானேன்னு வீட்டுக்குள்ளே உட்காருவாங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறோங்கிறப்ப அது மாதிரி தான் இதுவும். அதே குடும்ப லைஃப் தான், அதே தான் இது. குடும்பங்கிறோம், அது அரசியலுங்கிறோம், அவ்வளோதான். இந்த கண்ணோட்டம் வந்துருச்சுன்னா இன்னுமே பிரச்சனை கிடையாது. பொதுவாக பரவாயில்ல, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு கருத்து இன்னமும் மக்கள் மத்தியில் ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க? அது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது சாக்கடைன்னு நினச்சா சாக்கடை, நல்லதை நீ நினச்சா நல்லதை நீ. நம்ம வீட்டில் இருந்து தான் அந்த சாக்கடையே போதும். அரசியல் சாக்கடைங்கிறோம், அந்த சாக்கடையை நம்ம வீட்டில் இருந்து தானே வெளியே விடுறோம். அது என்ன தனியாக உற்பத்தி ஆகி வருது? நம்ம நல்ல தண்ணியாக விட்டோம்னா நல்ல தண்ணியாக வரப்போகுது, சாக்கடையாக விட்டால் சாக்கடையாக வரப்போகுது. ஆமாம், இதுவரையும் உங்களுடைய அரசியல் பயணத்தில் எத்தனை தேர்தல்களை சந்திச்சிங்க? அதில் உங்களுக்கு என்னென்ன சவால்கள் இருந்துச்சுமா? இப்போ நாங்கள் இது வரைக்கும் 5 தேர்தல் நாங்களே எங்கள் வீட்டிலேருந்து சந்திச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 86. அப்போ நான் மாசமாக இருக்கேன். எனக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு 4-5 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். மாசமாக இருக்கேன். மாசமாக இருக்கிறப்ப தான் இவர் தேர்தலில் நிற்கிறார் முத. அப்போ தான் ஓட்டு கேட்டு போகிறோம். ஏன் அம்மா வயிற்று பிள்ளையோட இப்படி அலையிற அப்படின்னாங்க எல்லாரும். அப்புறம் வீட்டுக்காருக்குங்கிறப்ப அதுக்கு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அதுதான் நான் சந்தித்தது. அப்போ என் பொண்ணும் பிறக்கிறா, இவரும் ஜெயிக்கிறாரு. என் பொண்ணுக்கு அந்த தெரு ஆளுகளே சேர்ந்து தான் வெற்றி செல்வின்னு பேர் வச்சாங்க. அந்த அளவு இவர் கிரேஸ் ஆகிட்டார் அந்த ஏரியாவில். எப்படின்னா அப்போல்லாம் தண்ணி கஷ்டம் இருக்கும். தண்ணி கஷ்டம்னா லாரி தண்ணி தான் கொண்டு வருவாங்க. லாரி தண்ணி கொண்டு வந்தால் என் வீட்டுக்காரர் மாசமாக இருக்கான்னு என்ன கூட முன்னாடி விட மாட்டார். வரிசையிலவா இல்லை நீ தண்ணியே பிடிக்க வேண்டாம் அப்படின்னு முடிச்சிருவார். அந்த அளவு கரெக்டாக போவார். யாருனாலும் வீட்டாளுனாலும் சரி யாருனாலும் சரி அவருக்கு ஒரு சிஸ்டம்னா இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். அதில் அந்த நூல் பிடிச்ச மாதிரி இப்படி லேசாக கூட வளைய மாட்டார். அதனால அவர் நிறைய பிரச்சனையை சந்தித்தார், அது வேறு விஷயம். அப்படியே தேர்தல் அந்த மாதிரி முடிஞ்சு இவர் கவுன்சிலர் ஆகிட்டார். 5 வருஷம் இவர் என்னென்ன பார்க்குறாருங்கிறத நம்ம வீட்டில் கன்சல்ட் பண்ணுவோம்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறப்ப இன்றைக்கி அவங்ககிட்ட அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன். எனக்கு லேசாக ஒரு ஆசை, ஆகா அரசியல்னால் இப்படி இருக்கலாம் போல், நிறையா பேரை பழகலாம். எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு, நிறையா பேர் அறிமுகம் கிடைக்கும் போலேங்கிறது தான் அடிப்படை நூலளவு ஆசை. அதுதான் வந்துச்சு. அப்படி வரவும் அதுக்கடுத்து 2 தடவை இவங்க நின்னாங்க. அடுத்து 2006 தேர்தலில் லேடிஸ்க்கு பாதி இங்கே பாதின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா. அப்போ எல்லாம் லேடிஸ்க்கு நிறைய உள்ளே வர ஆரம்பித்தோம். அப்போ நீங்கள் கவுன்சிலரான இல்லைங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஏரியா ஒதுக்கி கொடுத்தாங்க. அப்போ தான் நான் முத கவுன்சிலர்னு போய் நின்று நாங்களாக தான் ஓட்டு கேட்க போவோம். நிறையா பேரெல்லாம் இழுத்துட்டுலாம் போக மாட்டோம். காலையில் 6 மணிக்கு நானும் என் வீட்டுக்காரர் ஒரு 2 வீலர் எடுப்போம். இப்போ நீங்கள் இப்படி முன்னாடி நின்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஓட்டு, அண்ணே நான் நிற்கிறேனே என்னை பார்த்துக்கோங்கண்ணே, இந்த மாதிரி செய்வேனே, நான் இந்த இதெல்லாம் பண்ணுவேனே. அது மாதிரி அப்போ உங்கள் பக்கத்தில் ஒரு டீ கடையில் ஒரு ஆள் டீ குடித்தாலும் யாருன்னெலாம் தெரியாது நமக்கு, ஆனாலும் போய் சிரித்து பேசி நாங்கள் கேட்டு வருவோம். எங்களுடைய இந்த எளிமையான அணுகுமுறை மக்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அப்போ ஆனால் அதில் நான் டெபாசிட் வாங்கிட்டேன், ஜெயிக்கலைனாலும் டெபாசிட் வாங்கிட்டேன். ஓகே, நம்மளையும் அரசியலில் மக்கள் கொஞ்சம் ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் 2011 நான் நகர்மன்ற தலைவராக சேர்மனுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தேர்தலில் போட்டியிடுறதுக்குன்னு. அப்போ ஏடிஎம்கேல அம்மா தான் முதலமைச்சராக இருக்காங்க. அப்போ நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. எங்கள்கிட்ட பணபலமோ எதுவுமே கிடையாது, மக்களை நம்பி தான் நானும் இறங்குறேன். எனக்கு பக்கபலமாக இருக்கிற எங்கள் கட்சி தோழர்கள் எல்லாரும் சொல்லி தான் நான் இறங்குறேன். அதே மாதிரி அந்த தேர்தலில் நாங்கள் 2 பேருமா போய் ஓட்டு கேட்டோம். மக்களுக்கு கட்சி சப்போர்ட்டிங் பண்ணுச்சு, கேடி ராஜேந்திர பாலாஜி எனக்கு சப்போர்ட்டிங் பண்ணார். எல்லாம் பண்ணி மக்களே எங்களை நம்பி நாங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், லஞ்சம் கொடுக்க மாட்டோம் லஞ்சம் வாங்க மாட்டோம்னு பார்த்தீங்களா, அந்த ஒரு வார்த்தையை வச்சு வந்துட்டோம், ஜெயிச்சு வந்தாச்சு. அப்படியே இன்னொரு அரசியல் பயணம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் நீங்கள் வேட்பாளராக அவங்க களத்தில் இறங்கி அந்த எலெக்ஷன் தேர்தல் முடிந்து அந்த வாக்கு எண்ணிக்கையும் போல் எப்படி இருந்ததுமா உங்களுக்கு? நானே எதிர்பார்க்கலையா. நான் மக்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனாலும் நம்ம எல்லாம் பணபலம் அதிகார பலம் எல்லாமே இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம போயிருக்கோம். எனக்கு என்னென்னா நம்ம போகிறோம், எல்லாரையும் சந்திக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச வேலையை செய்கிறோம், ஜெயிச்சு வந்தாலும் நல்லா வேலை பார்ப்போங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. எங்கள் கட்சி சப்போர்ட்டிங் அப்போ எல்லாம் நிறையா இருந்தது. அப்போ எல்லாருமே சேர்ந்து நமக்கு தூக்கி விட்டுட்டாங்க. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். உங்களுடைய முதல் வெற்றியை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? மக்கள் நம்மளை நம்பியிருக்காங்க, நம்ம மக்களுக்கு நம்பிக்கை தகுந்த மாதிரி நடந்துக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் எங்களுக்கு வந்தது. அப்போ ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா நம்ம சொன்ன வேர்டு லஞ்சம் கொடுக்க மாட்டோம் வாங்க மாட்டோம்னு சொல்லி உள்ளே இறங்கிட்டோம். இதனால நிறைய வரும்ல, நம்ம நினைக்கிறோம் நிறைய வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஈஸிலாம் கிடையாது. நம்ம நகர்மன்ற தலைவராக இருக்கோம், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். ஏன் நம்ம அவங்க இப்படி செஞ்சால் என்ன இவன் மட்டும் இதா அப்படியே
யார் நினைக்கலைனாலும் மக்கள் மனசுங்கிறது எல்லார் மனசும் வேறு வேறு வித்தியாசம் தானே படும். அந்த மாதிரி நிறையா யோசித்தேன். பட் கடந்து வந்தாச்சு. இப்போ நீங்கள் முதல் வெற்றி பெற்றவங்க உங்களுடைய உறவுக்காரங்கள், சொந்த பந்தம், உங்கள் குடும்பத்திலலாம் என்ன சொன்னாங்கம்மா? உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை, இதில் போய் இறங்கி என்ன சாதிக்க போகிறேன்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டில் இல்லை, எங்களோட சுற்றம் சொரவு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? என் வீட்டுக்கார் என் பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட் இருக்குது, நான் கண்டிப்பாக நீந்தி வந்துடுவேன்னு. அப்போ இந்த சமுதாயத்தில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் அவங்கள வந்து பின்னோக்கியே இழுக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, நம்ம வெற்றி பெற்று கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம்னா நம்ம பின்னாடி வந்துடுறாங்கய்யா. கொஞ்சம் ஒரு இடத்துல சரிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், ஏதாவது ஒரு சொன்னடி கேட்டியா நீ அப்படின்னு வந்துடுறாங்கய்யா. அதனால் நம்ம சர்க்கிளையும் வெளிக்காட்ட முடியலை. நம்ம வெற்றி பெற்றதையும் நம்ம ரொம்ப எல்லாம் சிறப்பாலாம் கொண்டாடிடலாம் முடியாது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் இன்பமோ துன்பமோ நமக்கே சிரித்து நம்மளே ரசிச்சுக்கணும். நம்மளை நம்ம ரசித்தோம்னா பெண்கள் முன்னேறிடலாம். இப்போங்கம்மா, அரசியல் களத்தில் பெண்கள் உள்ளே வர்றதுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? தைரியம், அது ஒன்று இருந்தால் போதும். எப்படினாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளை நம்ம மாற்றிக்காமல் இருந்தால் போதும். நம்மளுடைய கேரக்டர்ஸையோ அவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்கணும், இவங்களுக்காக வளைஞ்சு கொடுக்கணும், நான் அப்படி தான் இப்படி தான் இல்லாமல் நம்மளாக இருந்தால் போதும். நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல, ஆணுன்னு ஒரு எண்ணம் இருக்குங்கிறாங்கல்ல, நான் இப்படி தானே, எல்லோரும் அப்படி தானே சொல்கிறாங்க, யார்கிட்ட பேசினாலும் அவன் அப்படி தான் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம பெண்ணுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல, நம்மளாக இருந்தால் போதும். நீங்கள் வந்து அரசியல் களத்தில் நகர்மன்ற தலைவராக இருந்திருக்கீங்க. அப்படி நீங்கள் பதவி வகிக்கும்போது விருதுநகர் மாவட்டத்துக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்க? 2 டேங்க், பெரிய டேங்க். விருதுநகரை பொறுத்த வரைக்கும் வறட்சி தான். தாமிரபரணி தண்ணி, ஆனைக்கோட்டம் தண்ணி, அது இதுலாம் வந்தப்போ அம்மா எங்களுக்கு வந்து நிறைய ஸ்கீமுக்கு வந்து ரூபா ஒதுக்கி கொடுத்தாங்க. ஒரு லேடி நகராட்சி சேர்மனாக இருந்தாலுமே நான் இருந்த பீரியடில் வந்து 65 கோடிக்கு எனக்கு வந்து சேங்ஷன் ஆச்சு. ரோடு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் பீரியடில், இதை நான் பெருமைக்காகலாம் சொல்லலை, எல்லா கான்ட்ராக்ட்காரங்க எல்லாருமே ஒரு முழு சப்போர்ட் கொடுத்து விருதுநகர் ரோடே எந்த தெருலைனாலும் மோசமாக இல்லாத அளவுக்கு ரோடு வசதி. அது மாதிரி குப்பை வந்து எங்கேயுமே தேங்கி நிற்காத சூழ்நிலை கொண்டாந்தேன். தண்ணி மக்களுக்கு அடிப்படை தேவை தானே. எங்கள் இதுலலாம் 21 நாள் 30 நாளைக்கு கூட ஒரு தடவை தண்ணி வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் 2 பெரிய டேங்க் கட்ட வைக்க, அதுக்கெல்லாம் நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகள், நம்ம நம்மளோட இருக்கிற அரசியல்வாதிகள், அந்த நமக்கு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா கான்ட்ராக்ட்காரங்க, அவங்களாம் எனக்கு முழு சப்போர்ட் தம்பி. நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் ரூபா தான் அடிப்பாங்க, அப்படி தான் இப்படி தான்ட்டு நம்ம கொள்கையை அனுசரித்து அவங்களாம் எனக்கு ஃபுல் சப்போர்ட், எந்த கட்சின்னு இல்லாமல். ஏக்கா நீயே இப்படி இருக்க, நாங்கள் செஞ்சு தர்றோம்க்கான்னு செஞ்சு கொடுத்து எங்கள் ஊரில் வந்து ரோடோ தண்ணி வசதி எல்லாமே அப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லாவே வச்சிடணும். பாதாள சாக்கடை திட்டம்லாம் கொண்டு வந்திருந்தாங்க, அதையெல்லாம் ஓரளவு முறைப்படுத்தணும். ஃபுல் ஸ்கீமாக கொண்டு வர முடியல எங்களால், ஓரளவு குறைகளை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணோம். நீங்கள் அந்த நகர்மன்ற தலைவராக இருக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன சவால்கள்லாம் இருந்ததுமா? இப்போ நம்ம நல்லது செய்கிறோங்கிறப்ப 10 பேர் வந்து அது நல்லதுன்னு நினைப்பாங்க, 20 பேர் வந்து தப்புன்னு தானேப்பா நினைப்பாங்க. அப்போ நம்ம எந்த ஒரு திட்டம் எடுத்தாலுமே அதில் வந்து நிறைய குறை எந்த திட்டமும் இல்லாமல் இருக்காது. எனக்கு வந்து கரெக்டுன்னு தெரியுறது, உங்களுக்கு வந்து அது தப்பாக தெரியும். அது நிறைய சாத்தியப்படுத்தி நடைமுறைப்படுத்தினா தான் அது ரைட்டாக தப்பாங்கிறதுக்கு அடுத்ததுக்கு போக முடியும். நம்ம அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சிச்சு. இல்லை, இந்த ஒரு நிகழ்வு நான் வந்து நகர்மன்ற தலைவராக இருக்கப்ப இந்த ஒரு விஷயம் நான் செஞ்சு முடிக்கிறப்ப உண்மையிலே எனக்கே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு மறக்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்கள் ஊரில் நடுப்பகுதியில் இருக்கும். மழை பெஞ்சால் என்னாகும், அதில் வந்து தண்ணி தேங்கி குளம் மாதிரி ஆயிரும். பஸ் வர்றதுக்கு போகிறதுக்கு எல்லாமே இதாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நாங்கள் ஸ்கீம் எடுத்து செஞ்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு சொட்டு தண்ணி நிற்காமல் கிராமத்து ஜனங்க எல்லாம் வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஒரு 2 பெரிய டேங்க் இது பண்ணது. சங்கரலிங்கனார் மணிமண்டபம் எங்களுக்கு 100ஆண்டு விழா வந்துச்சு. நம்ம தமிழ்நாடுக்குன்னு பேர் வச்சு உயிர் நீத்த சங்கரலிங்கனாருக்கு மணிமண்டபம் கட்டினது. அதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போனால் போய்கிட்டே இருக்கலாம். ரொம்ப மனசில் தங்குறது வந்து இந்த மாதிரி பார்க்கெல்லாம் புதுப்பித்தோம். நம்மளால் எங்களுக்குன்னு ஒரு அளவு தாயா. என்னதான் இருந்தாலும் சேர்மன்னா எல்லோரும் நினைப்பாங்க, அவன் சேர்மன் அப்படி குதிரையை யானை ஆக்கிடலாம், யானையை குதிரை ஆக்கிடலான்னு. அப்படின்னு கிடையாது. நமக்குன்னு ஒரு இதுதான். எங்களுக்கு வந்து செக் பவர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ நாங்கள் ஒரு ஸ்கீம் வந்தால் அதை வந்து சேங்ஷன் பண்ணுறது தான் எங்கள் வேலை. அதில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறதுல நல்ல விஷயங்கள் இருக்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அது எந்த கட்சியும் கிடையாது. இப்போ வார்டு 36 வார்டுங்கிறதுல 36 வார்டுக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நேரம் நம்ம சாதாரணமாக நடந்து போகிறதுல ஒன்றுமே தெரியாது. அப்போ உள்ளே இறங்கி பார்க்குறப்ப நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஓரளவுக்கு நம்மளால் முடிந்த அளவு எவ்வளோ நம்ம சட்டத்திட்ட கட்டுப்பட்டு எவ்வளோ முடியுமோ அந்த அளவு செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை பெண்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? தைரியமாக இருங்க. என்னதான் நமக்கு நடந்தாலுமே அதை கடந்து வர்றதுக்கு வழிபாரு. இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது பெண்களுக்கு.
குடும்பத்திலையா இருக்கட்டும், ஒரு வெளியே போனாலும் சரி, ஸ்கூல்லனாலும் சரி, பச்சை பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க, எந்த பிள்ளைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பாலியல்னு மட்டும் சொல்லலை, அதையும் தாண்டி நம்ம முன்னேறணும்னு வந்தாலுமே நிறைய தடைகள் இருக்குது. இப்போ நம்மளாக இருந்து நம்மளுடைய தைரியத்தை வளர்த்து சப்போர்ட்டிங் இருக்கோ இல்லையோ, நாங்கள் எடுத்த முடிவு இப்படி தாங்கிறதுல பெண்கள் வந்தால் கண்டிப்பாக பெண்கள் முன்னேறலாம். Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.